ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. நாம் இன்று பார்க்க இருப்பது ஆகஸ்ட் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். மேஷராசிக்கு முதலில் பார்ப்போம். உங்களுக்கு 7.5 சனியாக இருக்கிறது. அந்த சனி பகவான் வக்கரமாக இருக்கின்றார். வக்கரத்தில் உக்கிரபலம். உங்கள் சொந்த ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் விசேஷமான பலன்கள் கட்டாயம் நடக்கும் என்பது அடிப்படை விதி. உச்சகுரு பார்ப்பதினால் 7.5 சனியினுடைய வேகம் தனியும். அதனால் பலவிதமான நன்மைகள் மேஷராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டாகும் என்பது தெளிவு. உங்களுடைய ராசிநாதன் ஆரம்பத்திலே ஒரு நாள் மட்டும் ரிஷபத்திலே இருந்து மற்ற நாட்கள் 3 இருக்கின்றார். ராசிநாதன் 3 இருக்கலாமா என்றால் நிச்சயமாக செவ்வாய் 3ஆம் இடம் உகந்த இடம். அதுவும் வீடு கொடுத்த புதன் ஆட்சியாக இருக்கின்றார். அவர் பகையாயிற்றே என்றாலும் தற்காலிக நண்பராகின்றார். வீடு கொடுத்தவர் புதன் 5ஆம் தேதிக்கு பிறகு அவர் 4ஆம் வீட்டிலே உச்ச குருவுடன் சேர்வார். அவர் ராசிநாதன் 3 இருப்பது மகத்தான நல்ல பலன்களை தரக்கூடிய விஷயம். உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம், உங்களுடைய முயற்சிகள், உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுடைய ஒத்துழைப்பு, நண்பருடைய ஒத்துழைப்பு, பயணங்கள், லாபங்கள், எல்லா விதமான சங்கடங்களையும் தகர்த்து சாதனை புரியக்கூடிய அளவுக்கு உங்களுடைய முயற்சிகள் பூர்ணமான வெற்றியை தரக்கூடிய அமைப்பாகும். எடுத்த காரியங்கள் மிக பெரிய அளவிலே வெற்றி அடையும். அதனால் 1ஆம் வீட்டு பலன் மிக பெரிய அளவிலே உங்களுக்கு கை கொடுக்கும். அதனால் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் தனிப்பட்ட முறையிலும் உங்களுடைய 1ஆம் வீட்டு பலன்கள் மிக மிக சாதகமாக இருக்கும் என்பதை நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு 2 கூடிய சுக்கிரன் அவர் ஒரு நாள் மட்டும் 5 இருந்துவிட்டு மறுநாள் 6 நீசமடைகின்றார். நீசமடைகின்ற சுக்கிரனை 12 இருக்கக்கூடிய சனி பகவானும் 3 இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் பார்ப்பதனால் குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லை என்றார்கள் நிச்சயமாக சர்ச்சை, கணவன் மனைவி வகையில் எல்லா விதத்திலையும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பொருளாதாரத்தில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. காரணம் 2ஆம் வீட்டு அதிபதி 6 நீசமடைந்து இருக்கின்றார். சனி செவ்வாயினுடைய பார்வை வாங்கி இருக்கின்றார். இருந்தாலும் உங்களுக்கு வேண்டுமான பணங்கள் கட்டாயம் வரும். அதற்கு அடிப்படை காரணம் வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி புதன் ஆட்சி என்பதனால் நீசபங்க ராஜயோகம் உண்டாகின்றது. ஆனால் செவ்வாயினுடைய பார்வை மட்டும் பட்டிருந்தால் அது ராசிநாதனுடைய பார்வை என்று எடுத்துக்கொள்ளலாம். சனியினுடைய பார்வையும் சேர்ந்து படுவதனால் மிக மிக தலைவலிகள் கட்டாயம் தனது வாக்காளையோ குடும்பத்தினாலேயோ பேச்சுவார்த்தையின் மூலமாக வரும். ஆனால் மிக மிக எச்சரிக்கையாக குடும்பத்திலும் சரி, சமுதாயத்திலும் சரி, வேலை செய்கின்ற இடத்திலும் சரி, சகல வயதுடையவர்களும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் உங்கள் வாக்கால் உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வரும் என்பதால் மிக மிக கவனம். அதுவும் குறிப்பாக பண விஷயத்திலும் 100% எச்சரிக்கை தேவை. யாருக்கும் பணமும் வாக்கு விஷயத்திலும் நீங்கள் மிக ஜாக்கிரதையாக இந்த மாதம் இருக்க வேண்டும் என்பது மேஷராசி ஆண் பெண் இருவருக்கும் உண்டான அத்தனை வயதுக்கும் உண்டான நிச்சயமான கடைபிடிக்க வேண்டிய பலன்கள் ஆகும். நீங்கள் ஒரு சிலர் நினைக்கலாம், இந்த மாதம் கழிந்த பிறகு அடுத்த மாதத்தில் கூட நீங்கள் சொன்ன எந்த விதமான கெட்ட பலன்களும் எங்களுக்கு அமையவில்லை, நாங்கள் பிரமாதமாக இருந்தோம், சொன்ன வாக்கை காப்பாற்றினோம், பணம் பல வகையில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் புக எங்கள் இடத்திலே இருந்தது என்பதை பலர் முடிந்த பிறகு கூட நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். அதுவும் உண்மை. காரணம் இப்படிப்பட்ட கிரக அமைப்பு உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் 2ஆம் வீட்டு அதிபதி 2 கூடிய சுக்கிரன் 6 நீசம் உங்கள் சொந்த ஜாதகத்தில் அமைந்திருக்காது. தற்சமயம் சாதகமான தசாபுத்தி, அதிர்ஷ்டகரமான தசாபுத்தி உங்களுக்கு நடக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மைனஸ் பாயிண்ட் எல்லாம் நிச்சயமாக நடக்காது. இது அத்தனையுமே 100% பொதுவான பலன்கள். அந்த பொது பலன்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு நடக்காது. ஆனால் இப்படிப்பட்ட கிரக சூழ்நிலைகள் இருந்தால் அவர்களுக்கு 100% அப்படியே நடக்கும். மற்றபடி சாதாரணமாக 2 கூடிய சுக்கிரன் நீச்சம் அடைவது என்பது நாங்கள் சொல்கின்ற பலன் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக சாரல் போலாவது உங்களை தொட்டுவிட்டு போகும் என்பதை நீங்கள் நிச்சயமாக இந்த மாதத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய உண்மையான அனுபவமாக உங்களுக்கு அமையும் என்பதே அடிப்படை உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 3 கூடிய புதனாகின்றார். அவர் 3 ஆட்சி பெற்றிருக்கின்றார். 5ஆம் தேதிக்கு பிறகு 4 உச்ச குருவுடன் சூரியனுடன் சேர்ந்து இருப்பதனால் 3ஆம் வீடு வலிமையடைகின்றது. உங்களுடைய தைரியம், வீரியம், எடுக்கின்ற காரியங்களுடைய அத்தனை முயற்சியும் வெற்றி அடைவது, வெளியூருக்கு செல்வது, வெளிநாடுகளுக்கு செல்வது, அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் ஏற்றார்கள் 3ஆம் வீட்டு பலன் மிக பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும். உங்கள் துணிவின் மூலமாக பலவிதமான காரியங்கள் நீங்கள் நிச்சயமாக சாதிப்பீர்கள். மேஷராசி ஆண் பெண் இருவருமே. உங்களுடைய ராசிக்கு 4 கூடியவர் சந்திரன் 4 9 12 கூடிய உச்சகுருவும் ஆரம்பத்திலே சூரியனும் இருப்பதினால் இந்த மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள், சொத்து சேர்க்கை, வாங்குவது, விற்பது, இடமாற்றம், குறிப்பாக பெண்களுக்கு தாய் வீட்டு சேதனமாக வரக்கூடிய அமைப்புகளெல்லாம் மிக மிக அற்புதமாக இருக்கும். 4ஆம் வீட்டின் மூலமாக பண விருத்தி, உடல் ஆரோக்கியம் உட்பட பலவிதமான நல்ல பலன்கள் நடப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது. சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சாதனை படைக்கலாம். நீங்கள் விரும்புகின்ற கல்லூரியோ விரும்புகின்ற பாடப்பிரிவோ நிச்சயமாக உங்களுக்கு பெரிய சங்கடங்கள் இல்லாமல் மிக எளிமையாகவே கிடைக்கும் என்பது சாதகமான விஷயங்களாகும்.
உடைய ராசிக்கு 5 கூடியவர் சூரியன். அவர் ஆரம்பத்திலே தான் வீட்டிற்கு 12லேயும் பிறகு அவர் 17ஆம் தேதிக்கு பிறகு சிம்மத்திலே ஆட்சி பெறுவார். அப்போது ஆரம்பத்திலே பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு சுபவிரயங்கள் காத்திருக்கிறது. அது அவரவர் வயதிற்கேற்ற வகையிலே இருக்கும். படிப்பு, திருமணம், குழந்தை பாக்கியம், தொழில்துறைகளுக்காக அல்லது வெளியூர் வெளிநாடு அனுப்புவது போன்ற வகையிலே இருக்கும். மாத பிற்பகுதியில் 5ஆம் வீட்டு அதிபதி 5லே ராகுகேது சம்பந்தம் இருந்தாலும் உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறும். பலருக்கு ஆரம்பத்திலே குழந்தை பாக்கியங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளன. 5ஆம் வீட்டு அதிபதி உச்ச குருவுடன் சம்பந்தப்பட்டிருப்பதனால் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பெண்கள் பலர் கருவுறுவார்கள். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்தில் குழந்தை பாக்கியங்கள் வருவதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளது. எண்ணிய எண்ணங்களும் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறுவதற்கு கூடுதலான வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுடைய ராசிக்கு 6 கூடியவர் புதன். அவர் ஆரம்பத்திலே 3லே ஆட்சியும் பிறகும் அவர் 4லே இருக்கிறார். 6ஆம் வீட்டு அதிபதி மிக வலிமையாக இருப்பதினால் போட்டி, பொறாமை, வம்பு வழக்குகள் இருந்தாலும் உங்களை பாதிக்காது. காரணம், ராசிநாதனுடைய பார்வை 6ஆம் வீட்டிற்கு கிடைப்பதினால் போட்டியோ, பொறாமையோ, வம்பு வழக்குகளோ, சங்கடங்களோ இருந்தால் உங்கள் முதுகுக்கு பின்னால் இருக்குமே தவிர நேராக எதுவும் இருக்காது. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. உங்களுடைய ராசிக்கு 7 கூடிய சுக்கிரன். அவர் தான் வீட்டிற்கு 12லே நீசமடைந்து நீச பங்கம் அடைந்தாலும் சனி செவ்வாய் பார்வை இருப்பதால் கணவன் மனைக்குள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இளைஞர்களும் இளம்பெண்களும் தவறுதலான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகுவதோ, தவறுதலான நட்பின் மூலமாக தனது வாழ்க்கையை கெடுத்து கொள்ளக்கூடிய காலகட்டமாக இது அமைவதால் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யாரையும் நம்பி முழுமையாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பழகிவிடக்கூடாது. ஒரு எல்லை கோட்டு போட்டுக்கொண்டு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இது அமையும். கணவன் மனைவியிலும் மிக மிக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் தலைவலி. ஓரளவுக்கு ஜாதகம் சாதகமாக இருந்தால் சுபவீரியங்களும், இல்லை என்றால் தேவையற்ற வீண் விரைய, வட்டி, வம்பு வழக்கு, வைத்திய செலவுகள் வருவதற்கு கணவன் மனைக்குள்ளோ அல்லது நண்பர்களிடத்திலோ வருவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக இருப்பதால் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சகல விஷயங்களிலும். உங்களுடைய ராசிக்கு 8 கூடியவர் செவ்வாய். அவர் 3லே இருந்து இருக்கின்றார். 8ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதினால் வம்பு வழக்கு சங்கடங்கள் எல்லாம் பின்னால் இருக்குமே தவிர ஒன்றும் நேராக உங்களை எந்த வகையிலும் பாதிக்காது. ஒரு சிலருக்கு எதிர்பாராத தனப்பிராப்தி வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். 8ஆம் வீட்டின் கெடுபலன் நிச்சயமாக உங்களை அண்டாது. உங்களுடைய ராசிக்கு 9 கூடியவர் குரு. தான் வீட்டிற்கு 8லே மறைந்தாலும் அவர் உச்சபலத்துடன் இருப்பதினால் 9ஆம் வீட்டின் மூலமாக சகல விதமான நன்மைகளும், குறிப்பாக தந்தை உறவுகள் மூலமாக நன்மைகளும், பிதுராஜ சொத்துக்கள் வருவதற்கும், தெய்வ தரிசனம், தான தர்மங்கள் செய்வதற்கும், புனித யாத்திரைகளில் செல்லக்கூடிய பாக்கியங்களும் பலருக்கு கிடைக்கலாம். காரணம், 9ஆம் வீட்டு அதிபதி 4லே உச்சமடைந்திருப்பதனால் பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் தாய் தகப்பன் மூலமாகவும் அல்லது உங்கள் முன்னோர்கள் சொத்துக்கள் மூலமாகவும், அப்படியெல்லாம் இல்லை என்றால் மகானுடைய அருளாசி மூலமாகவும், உங்களுடைய நலம் விரும்பிகளும் குடும்ப பெரியவர்கள் மூலமாகவும் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஸ்தானத்தில் இருப்பவருடைய அறிவுரைகளின்படி நீங்கள் கேட்டு நடந்தால் ஏதோ ஒரு பாக்கியம் உங்களை நிச்சயமாக இந்த மாதம் தழுவிக்கொள்ளும். 10ஆம் வீட்டு அதிபதி 12லே இருக்கிறார். 10ஆம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்வதனால் தொழில் மிக மிக அற்புதமாக இருக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு, பல வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அற்புதமாக அமையும். ஆக எண்ணிய எண்ணங்களெல்லாம் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு சாதனை புரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சரியான முறையில் நீங்கள் நிச்சயமாக பயன்படுத்தி கொள்ளலாம். பலர் புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம். வேலைரசனில் ஆரம்பிக்கலாம்னா நிச்சயமாக ஆரம்பித்து வெற்றி கொடியை நாட்டுவதற்கும் பலருக்கு வாய்ப்புகள் பிரமாதமாக உண்டாகும். உடைய ராசிக்கு 11 கூடியவர் சனி பகவான். 11லே ராகு இருப்பதினால் எடுத்த காரியங்களில் முழு வெற்றி. குருவினுடைய பார்வை இல்லை என்றாலும் வீடு கொடுத்த சனிக்கு குரு பார்வை இருப்பதினால் மூத்த சகோதர வகையில் நன்மைகளும், எடுத்த காரியங்களில் வெற்றி, எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். நீதிமன்றங்களில் வழக்குகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். உடைய ராசிக்கு 12 கூடியவர் குரு. 12லே குரு சனி பகவான் வக்கரப்பட்டு குருவினுடைய பார்வை இருப்பதினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுபவரிய செலவுகளாகும், தான தர்மங்கள் செலவுகளாக இருக்கும். பலர் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் பிரமாதமாக உண்டாகும். சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆக மேஷராசிக்காரர்கள் சுக்கிரனை தவிர மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் கணவன் மனைக்குள் விட்டு கொடுத்து சென்று நண்பர்களிடத்திலும் பண விஷயத்திலும் சற்று ஜாக்கிரதையாக இருந்தாலே இந்த மாதம் வெற்றியும், தொழில்துறையில் சாதனை படைக்கக்கூடிய, வருமானம் வரக்கூடிய, சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய மாதமாக பிரமாதமாக அமையும் என்பதே அடிப்படை கோச்சார பலன்கள் தரக்கூடிய அற்புதமான பலன்களாகும். இந்த ஆகஸ்ட் மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். அம்பாளையும் ஆண்டாள் தாயாரையும் தரிசனம் செய்வதும், அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதும் மகத்தான நல்ல பலன்களை தரும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரையும், செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதும், சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வதும், கந்தசஷ்டி கவசத்தை படிப்பதும் கைமேல் பலன்களை தரும். இந்த தெய்வ வழிபாட்டினை வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் கட்டாயம் பயன்படுத்தி கொள்ளலாம். கைமேல் கட்டாயம் பலன்கள் உண்டு. நன்றி, வணக்கம்.